Good morning students, welcome to Sheba Group of Schools online class. So in this class we are going to see the continuation of chapter 9. So the lesson name is Fiscal Economics. So இதில் ஏற்கனவே நம்ம பப்ளிக் ரெவன்யூ பார்த்துருப்போம், பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துருப்போம் அண்ட் ஆல்சோ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றிலாம் பார்த்துருந்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருந்தேன் கம்பேரிசன் ஆஃப் டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதோட கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ டைரக்ட் டேக்ஸ்னால் உனக்கு என்ன சொல்லியிருந்தேன், இன்கம் டேக்ஸ் டேரெக்டாக பே பண்ணுறது. ஸோ அதுதான் டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம். இன்டைரக்ட் டேக்ஸ்ன்றது ஜிஎஸ்டி சொன்னேன். ஸோ ஜிஎஸ்டின்றது இன்டைரக்ட் டேக்ஸ். இதில் டைரக்ட் டேக்ஸ் எப்படி பே பண்ணுறாங்க, ஆக்சுவலாக அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்குன்றது தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்து இந்த டைரக்ட் டேக்ஸஸ் டு அஸ் அ லிவிட் அண்ட் பர்சன்ஸ் இன்கம், ஒரு பர்சனோட இன்கம் வெல்த் இதை வச்சு பேஸ் பண்ணி பே பண்ணுறது தான் டைரக்ட் டேக்ஸ். அதே இன்டைரக்ட் டேக்ஸ் பார்த்தோன்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ், எந்த ஒரு பொருளை வாங்குகிறோம், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கூட்ஸை வாங்குறதுக்காக பே பண்ணுறது தான் இன்டைரக்ட் டேக்ஸு. ஸோ இது பார்த்தோன்னா நேச்சர் எப்போவுமே ப்ராக்ரெசிவாக இருக்கும், இங்கே ரெக்ரெசிவாக இருக்கும். ஸோ இன்சூரன்ஸ் பார்த்தோன்னா ஃபால் ஆன் சேம் பர்சன், ஒரே பர்சன் தான் இங்கே டைரக்ட் டேக்ஸ் பே பண்ணுவாங்க. இன்கம் டேக்ஸு அந்த பர்சனோட இன்கமுக்கு அவர் தான் டேக்ஸ் பே பண்ணுவார். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபால்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ், வேறு பர்சன்ஸ். எல்லாருமே திங்ஸை வாங்குகிறோம், ஒரு பொருளை எல்லாருமே வாங்குகிறோம், அப்போ எல்லார் மேலேயும் தான் அந்த டேக்ஸ் பே வந்து விழுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா டேக்ஸ் பேஸு இன்கம் வெல்த்தை வச்சு தான் பே பண்ணுறாங்க. இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல்ஸ் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, இதை பேஸ் பண்ணி தான் இன்டைரக்ட் டேக்ஸை பே பண்ணுறாங்க. இதே எவேஷன் பார்த்தோன்னா டேக்ஸ் எவேஷன் இங்கே பாசிபிள். டைரக்ட் டேக்ஸில் பார்த்தோன்னா நான் இவ்வளோ இன்கமே வாங்கலை அப்படின்னு அவங்க டேக்ஸை வந்து எவேட் பண்ணலாம், மறைக்கலாம். ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் அதை மாதிரி கிடையாது, நம்ம கண்டிப்பாக டேக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஒரு பொருளை வாங்குறப்பையும் அதுலேயே டேக்ஸை போட்டு தான் கொடுக்குறாங்க. நம்ம அதுக்குன்னு அதில் அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணி நம்ம பே பண்ண முடியாது. ஸோ இது இன்டைரக்ட் டேக்ஸில் எவேஷன் இஸ் இம்பாசிபிள். ஸோ இங்கே பார்த்தா டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப்ஸ் இன் கண்ட்ரோலிங், இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறது டைரக்ட் டேக்ஸ் பண்ண முடியும், ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் அப்படி கிடையாது. அதே மாதிரி பார்த்தோன்னா கலெக்டட் ஃப்ரம் அஸ் இஸ் இண்டிவிஜுவல், ஆக்சுவலாக இண்டிவிஜுவல் பர்சன்ட்டேருந்து கம்பெனிஸ்ட்டு ஃபர்ம்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுறது. ஒரு கம்பெனி நல்ல ஹை இன்கம் கொடுக்குதுன்னா அந்த கம்பெனிகிட்டேருந்து டைரக்ட் டேக்ஸை இன்கம் டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணலாம், வாங்கலாம். ஆனால் இந்த இடத்துல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து எப்படி ஆக்சுவலாக கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம வாங்குறது, ஒரு பொருளை வாங்குறதுக்காக பீப்புள்ஸ்க்கு மேலே போடுறது தான் இந்த இன்டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. cannot be shifted, direct tax shift பண்ண முடியாது, but the indirect can be shifted. யார் மேலனாலும் டேக்ஸ் வந்து பே பண்ணலாம் சொல்லலாம். ஏன்னா நம்ம என்ன பொருள்னாலும் யாருனாலும் வாங்கலாம் இல்லையா, அதுக்கான கேன் பி ஷிஃப்டட்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் இதோட கம்பேரிசன் டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும். இதில் நெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கிறது ஜிஎஸ்டியை பற்றி கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் டேக்ஸ்னாலே ஜிஎஸ்டின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் விச் ரீப்ளேஸ்டு மெனி இன்டைரக்ட் டேக்ஸஸ் இன் இந்தியா, நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் இருந்தது, அது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது தான் நமக்கு ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம். இது பார்த்த 29th March 2017 இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த இன்டைரக்ட் டேக்ஸை. ஒன் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் த என்டையர் கண்ட்ரி. ஆக்சுவலாக ஜிஎஸ்டி என்ன சொல்கிறாங்க, ஒரே ஒரு இன்டைரக்ட் டேக்ஸாக நம்ம கண்ட்ரி ஃபுல்லாக்குமே. ஸோ ஜிஎஸ்டி தான் இன்டைரக்ட் டேக்ஸ்லேயே வந்து ஒன் டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா டெஸ்டினேஷன் பேஸ்டு consider goods manufactured in Tamil Nadu sold to final consumer in Karnataka. இங்கே பார்த்தா ஒரு சில நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேச்சர் ஆஃப் சேல்ஸ் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது வேட், ஜிஎஸ்டி எல்லாருமே நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். சேல்ஸ் டேக்ஸு, வேட்டு, ஜிஎஸ்டி பார்த்துருப்போம். சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தோன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸா, அதே வேட்டும் பார்த்தோன்னா மல்டி பாயிண்ட் டேக்ஸா, ஜிஎஸ்டின்றது ஒன் பாயிண்ட் டேக்ஸு. நல்லா கவனி, சேல்ஸ் டேக்ஸுன்றது மல்டி பாயிண்ட்டு, வேட்டுன்றதும் மல்டி பாயிண்ட் டேக்ஸு, ஆனால் ஜிஎஸ்டின்றது ஒன் பாயிண்ட் டேக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு சில காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தோன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. என்னென்ன சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இதில் 3 காம்போனன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஆக்சுவலாக சிஜிஎஸ்டின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது. ஸோ சிஜிஎஸ்டி இஸ் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். அடுத்தது பார்த்தோன்னா எஸ்ஜிஎஸ்டி இஸ் கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணுறது தான் எஸ்ஜிஎஸ்டி. நெக்ஸ்ட் ஐஜிஎஸ்டி இஸ் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இது ஐஜிஎஸ்டியும் யார் கலெக்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் தான். சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி வாஸ் கலெக்டட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், எஸ்ஜிஎஸ்டி வாஸ் கலெக்டட் பை ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இதுதான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோன்னா அட்வான்டேஜஸ், ஜிஎஸ்டியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி இஸ் மெயின்லி ரிமூவிங் த எஃபெக்ட் அண்ட் சேல் ஆஃப் கூட்ஸ். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா அது எல்லா எஃபெக்ட்ஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுது
அண்ட் ஆல்சோ டெக்னாலஜிக்கலி டிரைவன். ஜிஎஸ்டி பே பண்ணுறதுக்கு நம்ம டெக்னாலஜி நிறைய இம்ப்ரூவ் ஆகிடுச்சு இல்லையா, த்ரூ த மொபைல் அந்த டிஜிட்டல் இந்த மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நம்ம இருக்கிறதுனால ஃபைலிங் த ரெஜிஸ்ட்ரேஷன், ரிட்டர்ன் ஃபைலிங், அப்ளிகேஷன், ரீஃபண்டு எல்லாமே வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் மூலமாக நம்ம பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தோன்னா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது எல்லாமே பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர். பப்ளிக் ரெவன்யூ பற்றி தான் பார்த்துருந்தோம். டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ பார்த்துருந்தோம், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் பார்த்துருந்தோம், கம்பேரிசன் பார்த்தோம். அந்த இன்டைரக்டும் டைரக்ட்லேயுமே மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம். இப்போ அடுத்த டாபிக் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒன்று பார்த்துருப்போம், ஸ்கோப் ஆஃப் பப்ளிக் ஃபினான்ஸில் பப்ளிக் ரெவன்யூ, பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் பப்ளிக் டெப்ட்னு ஒன்று பார்த்துருப்போம். இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது கவர்மெண்ட்டோட டெப்ட், கடன், அந்த கடன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா இந்த 19th and 18th centuryயில் த ரோல் ஆஃப் ஸ்டேட் வாஸ் மினிமம். அந்த இன்க்ரீஸ் இன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் த ஸ்டேட், ட்ரெடிஷ்னல் ரெவன்யூ சோர்ஸ் வெல் பாரோவிங் ஃப்ரம் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஆக்சுவலாக அந்த 18th and 19th centuryலாம் நிறைய வந்து பாரோவிங்ஸ் அதிகமாக இருக்குது, கடன் வாங்குறது வந்து அதிகமாக இருந்திருக்கு. ஃப்ரம் த இண்டிவிஜுவல் பர்சன்ட்டையும் சரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்டெல்லாம் நிறையா வாங்கியிருந்திருக்காங்க. ஸோ பேர்டன் இஸ் அ பிக் ப்ராப்ளம். ஆக்சுவலாக கடன் ஒரு இந்த டெப்ட் என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய பேர்டனாக வந்து ஆயிடுச்சு, ஒரு பிக் ப்ராப்ளமாகவே ஆயிடுச்சு, அந்த கண்ட்ரியோட பெரிய டெப்டாகவே ஆயிடுது. நம்ம கண்ட்ரின்னு மட்டும் இல்லாமல் எல்லா கண்ட்ரீஸ்க்கும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட டெஃபினேஷன் பார்த்தா, த டெப்ட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ப்ராமிசஸ் பை அ ட்ரெஷரி டு பே டு த ஹோல்டர்ஸ் ஆஃப் திஸ் ப்ராமிசஸ் த பிரின்சிபல் சம் அண்ட் இன் மோஸ்ட் இன்ஸ்டன்சஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் த பிரின்சிபல். ஸோ பாரோவிங் இஸ் ரிசர்வ்டு to order to provide funds for financing a current deficit. ஸோ பாரோவிங்ன்றதே நமக்கு பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், ஒரு தட்டை பாரோ பண்ணுறதுக்கு அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம பே பண்ணிட்டு தான் வரும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ணிவிட்டு ஒரு பர்டிகுலர் டைமோ எதுலேயோ வந்து நம்ம திரும்பவும் அந்த எவ்வளோ பாரோ பண்ணியிருக்கோமோ அதை ரீபே பண்ணுற மாதிரி இருக்குது, அந்த டெப்டை ரீபே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நமக்கு ஒரு டெஃபிசிட் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஏன் அது யார் சொல்லுதுன்னா பிலிப் இ டெய்லர்ன்ற ஒரு இந்த டெஃபினேஷன் நமக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் பப்ளிக் டெப்ட் இருக்குது. இந்த பப்ளிக் டெப்டே ஒரு சில டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்டர்நேஷ்னல் பப்ளிக் டெப்ட் இருக்குது அண்ட் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட் அண்ட் எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட் இருக்குது. ஸோ இன்டர்னல் பப்ளிக் டெப்ட்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே லைக் திஸ் இதெல்லாம் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட்னு சொல்கிறோம். இதில் பார்த்தோன்னா இந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ்ட்ட இருந்து நம்ம இதை வாங்கிட்டு மணி வாங்கிட்டு அவங்களுக்கு டு ஹூஸ் பர்ச்சேஸ் கவர்மெண்ட் பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ், கவர்மெண்ட்டோட பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குறாங்கன்னா அவங்கள்ட்ட கவர்மெண்ட் என்ன வாங்கும், மணி. ஸோ இது ஒன்று. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் பேங்க்ஸு கவர்மெண்ட்லேருந்து பாண்ட்ஸ் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு மணி கொடுக்கறது லைக் திஸ். அதே மாதிரி எல்ஐசி, ஜிஐசி, யூடிஏ எல்லாமே மணி வந்து கவர்மெண்ட்க்கு இஷ்யூ பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பாண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் வாங்குறது, இதெல்லாம் இன்டர்னல் பப்ளிக் டெப்ட்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட்னா எங்கேருந்து நம்ம ஆக்சுவலாக எக்ஸ்டர்னல்னாலே நமக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் யார்கிட்ட நம்ம ஆக்சுவலாக வாங்குவோம், இது நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வேர்ல்டு பேங்க், ஐஎம்எஃப், அதான் இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு அண்ட் ஆல்சோ வேர்ல்டு பேங்க் லைக் திஸ். இதுகிட்ட இருந்து தான் நம்ம கிரெடிட் வாங்குகிறோம். அப்படி வாங்குறப்ப அவங்கள்ட்ட இருந்து நம்ம மணி வாங்குறாங்க, நம்ம கவர்மெண்ட் வாங்குறாங்கன்னா அது ஒரு டெப்ட் தான், எக்ஸ்டர்னல் பப்ளிக் டெப்ட்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னா இது எதனால நமக்கு டெப்ட் வந்து அதிகமாகுது, டெப்ட் அதிகமாகிற காசஸ் என்னன்னு பார்த்தோன்னா வார் அண்ட் ப்ரிப்ரேஷன் ஆஃப் வார். நார்மலாக இப்போ வார் அண்ட் ப்ரிப்ரேஷன், ஒரு வார் நடக்க போகுது அப்படின்னாலும் ஒரு வார்க்கு ப்ரிப்பராக வந்து ஆகுறாங்கன்னா மிலிட்ரி ஃபீல்டில் என்ன வாங்குவோம், வெப்பன்ஸ் வாங்குவோம் அதிகமாக. ஸோ அந்த மிலிட்ரி ஃபீல்டில் வெப்பன்ஸ்லாம் வாங்குறதுக்கு அதுக்கு வந்து தேவையான அமௌண்ட் வந்து நம்மள்கிட்ட இருக்கணும், மணி இருக்கணும். அப்படி இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்தில் நம்ம ஐஎம்எஃப்டையோ வேர்ல்டு பேங்க்டையோ வந்து அதை வந்து கிரெடிட் வாங்குறோம், கடன் வந்து வாங்குறோம் லைக் திஸ். இது ஒரு ரீசனாக. நெக்ஸ்ட்டு சோஷியல் ஆப்ளிகேஷன் சொல்கிறோம். நம்ம கண்ட்ரியில் ஒரு எஜுகேஷன் ஃபீல்டில் ஒரு காலேஜ் கட்டுறாங்க, ஸ்கூல்ஸ் கட்டுறாங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டுறாங்க லைக் திஸ். இதெல்லாம் பண்ணுறதுனா அதுக்கும் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணணும், அதுக்கு நம்மள்கிட்ட இருக்கிற மணியோ இல்லை டெப்ட் தான் கடன் தான் வந்து நம்ம வாங்குகிறோம், வெளியிலேருந்து கிரெடிட் வந்து வாங்குகிறோம். ஸோ இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தா எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் டெஃபிசிட். ஸோ த கவர்மெண்ட் ஹாஸ் டு அண்டர்டேக் மெனி ப்ராஜெக்ட்ஸ். இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமும் எடுத்து நடத்துறது ஒரு வாட்டர் ஃபெசிலிட்டிஸ்க்கு, இரிகேஷன் ப்ராஜெக்ட்ஸும் சரி, ஹெவி இண்டஸ்ட்ரி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கவர்மெண்ட் கட்டுறதுனாலும் சரி, அண்ட் ஆல்சோ ரயில்வே பட்ஜெட் போடுறது லைக் இது சொல்கிறாங்க இல்லையா, ரயில்வேஸ்க்கு இந்த இதுக்கு இவ்வளோ மணி அலாட் பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா. இதை மாதிரி இருக்கிறப்ப இருக்கிற மணியில் பண்ணுறது இல்லாமல் இந்த டைமில் நம்ம வந்து கிரெடிட் வாங்குற மாதிரி, கடன் வாங்குற மாதிரி இருக்குது. இதனாலேயும் பப்ளிக் டெப்ட் வந்து நமக்கு வருதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் நமக்கு இருந்துகிட்டே இருக்கிறப்ப நிறைய மாடர்ன் டேஸ்க்கு வந்து நம்ம ஃபேஸ் பண்ணுறதே நிறையா ப்ராப்ளம் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டே இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட்டாக ஆக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இது பண்ணணும், அதுக்கு டெவலப்மெண்ட் கொண்டு வரணுன்ற அதுக்காக பப்ளிக்
பப்ளிக் வந்து நிறையா, அதாவது நம்ம கவர்மெண்ட் நிறையா எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறாங்க. இதுவும் ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கண்ட்ரோலிங் இன்ஃப்ளேஷன். நம்ம இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதுவும் வந்து பப்ளிக் டெப்ட் ஆகிடுது. மணி சர்க்குலேஷனை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தா நமக்கு அதுவும் ஒரு கடன் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஃபைட்டிங் டிப்ரெஷன். Actually, private investment is lacking. The government applies compensatory public spending by borrowing from internal and external. So, public இதை செய்யணும் அது செய்யணும் தேவைக்காக நம்ம வந்து ப்ரைவேட் கண்ட்ரிஸ்ல இருந்தும் சரி, இண்டிவிஜுவல் பர்சன்ட்ட இருந்தும், இன்டர்னல்லையும் சரி, நம்ம நாட்டுக்குள்ளேயும் சரி, வெளியே எக்ஸ்டர்னல் அதாவது IMF வேர்ல்டு பேங்க்லேயும் சரி நம்ம கடன் வாங்குறது இதெல்லாமும் வந்து ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் தான் காசஸ், இதெல்லாம் பப்ளிக் டெப்ட் காசஸ்ன்னு சொல்கிறாங்க. இதனால தான் நம்ம கடனை வாங்கிக்கிட்டு இருக்கோன்றதுக்கு ரீசனு. இதில் மெத்தட்ஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் பப்ளிக் டெப்ட். ஸோ என்ன ரிடம்ஷன்ஸ் இருக்குன்னு இதில் பார்த்தோன்னா சிங்கிங் ஃபண்ட்ஸ் இருக்குது, கான்வர்ஷன் இருக்குது, பட்ஜெட்டரி சப்ளஸ், டெர்மினல் annuity, repudiation, reduction in rate of interest, capital levy. ஆக்சுவலாக இதில் பார்த்தோன்னா சிங்கிங் ஃபண்டு ஃபஸ்ட்டு பார்த்தா செப்பரேட் ஃபண்டை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, சிங்கிங் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. எவ்ரி இயர் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஆஃப் மணி, ஏதோ ஒரு ஃபிக்ஸட் ஃபண்டு வந்து இதுக்கு அலாட் பண்ணுவாங்க, அதுதான் சிங்கிங் ஃபண்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கன்வர்ஷன் ஆஃப் லோன்ஸ், அனதர் மெத்தட் ஆஃப் ரிடம்ஷன். இந்த ரிடம்ஷன்லேயே பப்ளிக் டெப்ட்டுக்கு இன்னொரு ரிடம்ஷனே கன்வர்ஷன் தான். அடுத்தது பார்த்தோன்னா பட்ஜெட்டரி சர்ப்ளஸ். ஸோ சர்ப்ளஸ் பட்ஜெட் கேன் பி யூட்டிலைஸ்டு ஃபார் ரீபேயிங் த டெப்ட். ஸோ பட்ஜெட் வந்து சர்ப்ளஸாக வச்சா தான், அதிகமான பட்ஜெட் போட்டால் தான் இந்த டெப்டை வந்து என்ன பண்ண முடியுமா, ரீபே பண்ண முடியுமா, அது ஒரு இது. நெக்ஸ்ட்டு டெர்மினல் annuity. கவர்மெண்ட் பே ஆஃப் த பப்ளிக் டெப்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப், அதாவது அந்த கடனை வந்து ஆனுவட்டியாக பே பண்ணுறது, ஈக்குவலாக இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் வந்து அந்த கடனை வந்து கொடுக்குறது. இந்த இவ்வளோ மந்த்துக்கு நான் இவ்வளோ பே பண்ணுறேன் லைக் திஸ். அது ஒன்று, அது ஒரு ஈஸி மெத்தட் நம்ம அதை வந்து பே பண்ணி முடிக்கிறதுக்கு. இன்னொன்று பார்த்தோன்னா நாட் பேயிங் ஆஃப் அ லோன் பட் டிஸ்ட்ராயிங் இட். அதை பேயே பண்ணாமல் அந்த லோனையே டிஸ்ட்ராய் பண்ணிடுறது, அது வந்து ஒரு மெத்தட் சொல்கிறாங்க. இன்னொன்று ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கம்மி பண்ணுறது, அதாவது கடனை வந்து நம்ம இப்போ வாங்கிட்டோன்னா அதுக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணோம் இல்லையா, அதை கம்மி பண்ணுறது ஒரு மெத்தடு. கேபிட்டல் லெவி சொல்கிறாங்க. லெவி இஸ் இம்போஸ்ட் ஆன் த கேபிட்டல் அசட்ஸ் அண்ட் மினிமம் லிமிட். ஆக்சுவலாக இது வந்து கேபிட்டலை வந்து நமக்கு குறைக்கிறது, அந்த கேபிட்டல் அமௌண்ட்டை வந்து இது பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எதில் வந்தது, நம்ம பார்த்தது எல்லாமே பப்ளிக் ரெவன்யூ அண்ட் பப்ளிக் டெப்ட்டில் பார்த்துருக்கோம் இதெல்லாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு பட்ஜெட்டில் சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட்டுன்னு ஒரு டாப்பிக்கை அதில் பார்த்தோன்னா the word budget is said to have origin from the French word பவுகட். அதாவது பவுகட்டுன்ற ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டை தான், அதை தான் பட்ஜெட்டுன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வந்திருக்கு. அந்த ஆக்சுவலாக அதுக்கு வேர்டுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்மால் லெதர் பேக்குன்றது தான் அதோட மீனிங்காக சொல்கிறோம். ஷோஸ் த எஸ்டிமேட்டட் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த கவர்மெண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், நம்ம கவர்மெண்ட்டோட இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் பட்ஜெட். ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தோன்னா டெஃபனிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபனிஷன் இட் இஸ் த ரெய்னி ஸ்டோனோட டெஃபனிஷன். என்னென்னு பார்த்தோன்னா இட் இஸ் த டாக்குமெண்ட் containing a preliminary approved plan of public revenue and expenditure. ஸோ பப்ளிக் நம்ம கவர்மெண்ட்டோட ரெவன்யூ அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இதோட இதை பேஸ் பண்ணி தான் பிளானே பண்ணுவாங்க பட்ஜெட்டு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அ பட்ஜெட். ஸோ இதில் பார்த்தா யூனியன் பட்ஜெட் அண்ட் ஸ்டேட் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. யூனியன் பட்ஜெட் என்ன ஆர்டிக்கலில் வருது அண்ட் ஸ்டேட் பட்ஜெட் என்ன ஆர்டிக்கலில் வருதுன்னு கொடுத்துருக்காங்க. யூனியன் பட்ஜெட்டுன்றது ஆர்டிக்கல் 112ல் வருது. இதே ஸ்டேட் பட்ஜெட்டுன்றது லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது நம்ம ஸ்டேட் பட்ஜெட் ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு கலையும் அது. இது பார்த்தோன்னா ஆர்டிக்கல் 202ல் வந்திருக்கு. ஸோ இங்கே நமக்கு பார்த்தோன்னா டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்குது. ஸோ இதில் பாரு ஒரு 6-7 டைப்ஸ் இருக்குது பட்ஜெட்டு. என்னென்னு பாரு, ஃபர்ஸ்ட் ஒன் ரெவன்யூ பட்ஜெட்டு, second one capital budget, third one supplementary budget, fourth one vote on account, fifth one zero base budget, next performance budget, லாஸ்ட் இருக்கிறது பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட். இந்த அன்பேலன்ஸ்டில் பார்த்தோன்னா ஒரு 2 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸ் இருக்குது. அந்த அன்பேலன்ஸ்டு சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட். ஸோ சர்ப்ளஸ்னால் நீங்கள் என்ன சொல்லலாம், ப்ராஃபிட் சொல்லலாம், டெஃபிசிட்னா லாஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் உனக்கு இருக்கிற பட்ஜெட்ஸோட டைப்ஸு. அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ த ரெவன்யூ பட்ஜெட்டுன்றது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா கன்சிஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ரெசிப்ட், அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு பேஸ் பண்ணி போடுற பட்ஜெட்டு தான் ரெவன்யூ பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட் ஒன்று இன்கம் வச்சு போடுறது, என்ன இன்கம் வருதோ அதை வச்சு போடுற பட்ஜெட்டை ரெவன்யூ பட்ஜெட் சொல்கிறோம். கேபிட்டல் பட்ஜெட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரெசிப்ட் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எவ்வளோ ரெசிப்ட் வருது, இன்கம் வருது, கேபிட்டலில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பண்ணுறோன்னு வச்சு போடுறது கேபிட்டல் பட்ஜெட்டு.
supplementary budget during the time of war, emergencies and natural calamities like tsunami, flood இதெல்லாம் வருது இல்லையா, இதுக்கெல்லாமும் அலாட் பண்ணுவாங்க பட்ஜெட்லேயே. இந்த அமௌண்ட்டை அலாட் பண்ணுவாங்க. இப்போ சுனாமி வருது, ஃப்ளட் வருதுன்னா அதுக்காக அலாட் பண்ணி வச்சுருக்க மணி தான் அந்த பட்ஜெட்டை தான் சப்ளிமெண்ட்ரி பட்ஜெட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா ஓட்டான் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. த ரீசன் மே பி பொலிட்டிக்கல் இன் நேச்சர் அண்ட் எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் மே ஆர் மே நாட் கண்டினியூ ஃபார் த இயர். ஆக்சுவலாக இதில் என்னென்னா எலெக்ஷன்ஸ் ஆர் டியூ, தென் த கவர்மெண்ட் பிளேசஸ் அ லாம் டக் பட்ஜெட். இது வந்து திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் இதில் ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டுறாங்க. பொலிட்டிக்கல் இதில் சப்போஸ் சம் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது காசு ஆச்சுன்னா அந்த டைம் வந்து அந்த பட்ஜெட்டை வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடும். அதுக்காக போடுற பட்ஜெட் தான் லாம் டக் பட்ஜெட் சொல்லுவாங்க. அது அதர்வைஸ் நோன் அஸ் ஓட்டான் அக்கௌண்ட். லாம் டக் பட்ஜெட்டு அதர்வைஸ் என்ன சொல்கிறாங்க, ஓட்டான் அக்கௌண்ட்னு சொல்லி அந்த பட்ஜெட்டை சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தா ஜீரோ பேஸ் பட்ஜெட் சொல்கிறோம். த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா presented ஜீரோ பேஸ் பட்ஜெட் in 87 to 88. It involves fresh evaluation of expenditure in government budget and also assuming it as a new item. ஆக்சுவலாக இது பார்த்தோன்னா எவால்யூஷன் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் நடக்குதோ அதுக்கு போடுற பட்ஜெட்டும் ப்ளஸ் எப்போ இது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 87 to 88 தான் இந்த ஜீரோ பேஸ் பட்ஜெட் போட்டிருக்காங்க. அஷ்யூமிங் இட் ஆஸ் அ நியூ ஐட்டம், ஒரு நியூ ஐட்டம் ஏதாவது ஆகிடுச்சுன்னா அதுக்கும் வந்து சேர்த்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டாக இருக்கும், ஒரு ஜீரோ பேஸ்டில் இருக்கும் இந்த பட்ஜெட்டுன்னு சொல்கிறாங்க. And the next one is a performance budget. So performance budget என்றது பார்த்தனா when the outcome of any activity is taken as the base of any budget. Such budget is known as the performance budget. So எந்த ஒரு ஆக்டிவிட்டி இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது. இப்போ ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது, லாஸாக இருந்ததுன்னா அதை பேஸ் பண்ணி எடுக்கிறது. இதை பேஸ் பண்ணி எந்த ஒரு இதுனாலும் சரி, ஸோ அதை பேஸ் பண்ணி எனி பட்ஜெட் சர்ச் பட்ஜெட் இஸ் நோன். அதை பெர்ஃபார்மன்ஸை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கிறது தான் பெர்ஃபார்மன்ஸ் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. இதுக்கு லாஸ்ட்டில் உனக்கு இருக்கிறது தான் பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டு பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டில் பார்த்தா த பேலன்ஸ்டு பட்ஜெட் இஸ் த சிச்சுவேஷன் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ ஆஃப் த கவர்மெண்ட் டியூரிங் த இயர் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஈக்குவலாக வந்து இன்கம் இருந்ததுன்னா அது பேலன்ஸ்டு பட்ஜெட்டு. ஆனால் அன்பேலன்ஸ்டுன்றது ஈக்குவலே இல்லாமல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவோ இல்லை இன்கம் அதிகமாகவோ இது இருந்ததுன்னா ஈக்குவலாக இல்லாமல் இருந்ததுன்னா அது அன்பேலன்ஸ்டு பட்ஜெட் சொல்கிறோம். இந்த அன்பேலன்ஸ்டு தான் 2 டைப்ஸ் இருக்குது, சர்ப்ளஸ் அண்ட் டெஃபிசிட் பட்ஜெட்னு. இதில் சர்ப்ளஸ் பட்ஜெட்னா என்னென்னு பாரு. த ரெவென்யூஸ் ஆஃப் த இன்கம் ரெவென்யூ ஆஃப் த இயர் ஆர் கிரேட்டர் அண்ட் ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். இதில் சர்ப்ளஸ் பட்ஜெட்டில் சர்ப்ளஸ்னால் என்னது, இன்கம் அதிகமாக ப்ராஃபிட்னு சொன்னால், அப்போ இன்கம் அதிகமாகவோ எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகவோ இருந்ததுன்னா அது சர்ப்ளஸ் பட்ஜெட்டாக. டெஃபிசிட் பட்ஜெட்டுன்றது இன்கம் கம்மியாகவோ அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகவோ இருந்ததுன்னா அது டெஃபிசிட். அது லாஸ்ட்டில் தான் நம்ம ஆக்சுவலாக செலவு அதிகமாக பண்ணுறோம், வரவு கம்மியாக இருக்குது, இன்கம் கம்மியாக இருந்ததுன்னா அது டெஃபிசிட் பட்ஜெட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நமக்கு 2 டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தது இந்த கிளாஸில் பப்ளிக் டெப்ட் பார்த்துருந்தோம், பப்ளிக் ரெவன்யூ பார்த்துருந்தோம், இதுக்கு முன்னே அடுத்தது பப்ளிக் டெப்ட் பார்த்துருந்தோம், அண்ட் ஆல்சோ பட்ஜெட்ஸில் பார்த்துருந்தோம், காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டிலாம் பார்த்துருந்தோம் இல்லையா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டிலாம் பார்த்துருந்தோம், அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்ஸும் பார்த்துருந்தோம். ஸோ லாஸ்ட்டாக பேலன்ஸ்டு அண்ட் அன்பேலன்ஸ்டும் வந்து பட்ஜெட்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். இன்னும் இந்த லெசனோட கண்டினியூஷன்ஸ் நெக்ஸ்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். I hope you all understand this class. I will see you in the next class. Thank you.